அனைவருக்கும் வணக்கம். நாம் பகவான் ஸ்ரீராமருக்கும் அவருடைய ஞான குருவாகிய வசிஷ்ட மகாமுனிவருக்கும் இடையிலே நடைபெற்ற ஞான சாதன உரையாடல் நூலாகிய யோக வாசிஷ்டம் என்கிற நூற்தொகுப்பை வாசித்துக் கொண்டிருக்கிறோம். எண்ணற்ற ஞானிகள் மகான்களுடைய வாழ்க்கை அனுபவங்கள் அவர்களுடைய நூட்களாக நம்மிடையே உலவிக் கொண்டிருக்கின்றன. என்னதான் நாம் சொந்தமாக ஆராய்ச்சி செய்து பார்த்தாலும் கூட நம்முடைய முன்னோர்களுடைய சொந்த அனுபவங்கள் நிச்சயம் நமக்கு ஒரு சிறந்த வழிகாட்டியாக இருப்பதை காண முடிகிறது. உடல், உலகம், பிரபஞ்சம், பராபரம் என்று அனைத்தை பற்றியும் ஆராய்ந்து நம்முடைய ஞானிகள் மகான்கள் நமக்கு தெளிவாக அருளி செய்திருக்கிறார்கள். சுவாமி விவேகானந்தர் ஒரு கூற்றை சொல்வார். ஒரு மரம் எப்படி வந்தது, இலை எப்படி வந்தது, கிளை எப்படி வந்தது என்கிற ஆராய்ச்சியை நான் செய்ய விரும்பவில்லை. எனக்கு பசி வந்தபோது மரத்தின் கனிகளை எடுத்து புசித்து பயணிக்கிறேன் என்று குறிப்பிடுகிறார். இதன் பொருள் யாதென்றால், எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்கிற வள்ளுவ பெருந்தகையின் வாக்கிற்கிணங்க நம்முடைய தேவைக்கு தேடுதலுக்கு எவருடைய கருத்து சரியாக இருக்கிறதோ அதை உள்வாங்கி நம்முடைய சொந்த அறிவை கொண்டு அலசி ஆராய்ந்து பார்த்து இது தகும் என்ற போது அதை கொள்வது சாலச் சிறந்த அறிவுடைமை என்பது முன்னோர்களுடைய வாக்கு. எனவே ஞானிகள் மகான்களுடைய நூட்களை தொடர்ந்து வாசிக்க வாசிக்க நமது மனதிலே ஏற்படக்கூடிய பற்பல விதமான சஞ்சலங்கள் நீங்கி தூய தெள்ளிய அறிவு என்பது ஏற்படும் என்பதில் மாற்றமில்லை. இன்றைய பதிவிலேயும் வசிஷ்டர் சொன்ன நல்ல கருத்துக்களை தொடர்ந்து பார்க்க இருக்கிறோம். சுக்கிரன் தன்னுடைய ஆசைகளுக்காக பற்பல விதமான நிலைகளை பெற்று தேவலோக மாதரோடு இணைந்திருந்து தன்னுடைய உடலையும் நாசம் செய்து விட்டான் என்பதை போன்று ஒரு கருத்துக்களை சொல்லியதை கடந்த பதிவிலே பார்த்தோம். அதன் தொடர்ச்சியாக இன்றும் பார்க்கலாம். இவ்வளவு காலம் சென்றும் சுக்கிரனுடைய தேகம் தகப்பனார் பிருகுவின் தபோபலத்தால் பஞ்சபூதங்களாலோ அல்லது மிருகங்களாலோ அழிவடையாமல் பாதுகாக்கப்பட்டு வந்தது. ஆனால் தேகம் சருகு போல் ஒடுங்கியும் பார்க்க பயங்கரமாகவும் விரக்தி ஏற்படும் வண்ணமுமாக இருந்தது. இந்நிலையில் பிருகுமுனிவர் ஒரு நாள் தவசிலிருந்து கண்விழித்து தன்னுடன் இருந்த மகனை காணாமல் தியானத்தால் அவன் தற்சமயம் இருக்கும் ஸ்திதியை உணர்ந்தார். உடனே தேகத்தை தேடி இருக்கும் நிலைமையைக் கண்டு மகா கோபம் கொண்டார். யமனுக்கு தன் புத்திரனை கூட இரையாக்கிக் கொள்ள அவ்வளவு தைரியமா என்று எண்ணி கமண்டலத்தை கையில் எடுத்து யமனை சபிக்கத் தொடங்கினார். அந்த க்ஷணமே காலத்திற்கு அதிபதியான யமன் இதை ஞான திருஷ்டியால் உணர்ந்து உடனே மானிட உருவம் தரித்து முனிவரின் முன் வந்து நின்றார். முனிவரை ஒரு க்ஷணம் நோக்கி சில வார்த்தைகளை சொல்லத் தொடங்கினார். பிருகுமுனிவரே, நீங்கள் பிராமணனாக இருந்து மகா கடுமையான தபசுகளை செய்து ஞானத்தையும் அடைந்தவராக இருந்தும் தற்சமயம் ஒரு சாதாரண மனிதன் கூட செய்யத் துணியாத செயலில் தலையிடுவதாக இருந்தீர். காலத்தால் பீடிக்கப்படாதவர் எவர்? காலத்திற்கு இரையாவது அவரவரின் கர்மத்தால் என்று உமக்கு தெரியாதா? என் கடமை நியதியை நிலைநாட்டுவது என்பதும் நீர் அறிந்த விஷயமே. இதரர்களைப் போல் பிரியத்தினாலோ அல்லது ஒரு குறிப்பிட்ட எண்ணத்துடனோ நான் என் கர்மாவில் ஈடுபடுவது இல்லை. சகல தேவர்களும் இந்திரன், ருத்ரன், விஷ்ணு, சிவன் எல்லோருமே எனக்கு இரையாவதில் தப்புவதில்லை. இதை அறியாதவனும் ஒருவனும் இல்லை. அப்படி இருக்க ஞானியான நீரே பரபரப்பாய் சாபமிடத் துணிந்தது வெகு ஆச்சரியப்படத்தக்கது. கோபத்தை முன்னிட்டு காரியத்தில் இறங்குவது வியர்த்தம் என்று நீர் அறியவில்லையா? உங்களுடைய சாபம் என்னை என்ன செய்யக்கூடும்? ஏன் வீணாக உங்கள் தவோ மகிமைக்கு விக்கிரம் தேடிக்கொள்ளுகிறீர்? என்னுடைய நிஜ சொரூபத்தை இன்னும் நீர் அறியவில்லை. இதோ என் விசுவரூபத்தை பாரும் என்று
நான் சர்வாத்மாவாக இருக்கிறேன். உமக்கு இன்னும் அகங்காரம் நீங்காமல் இருப்பதால் பிள்ளை என்ற வாஞ்சை மேலிட்டது. தான் கர்த்தா என்ற எண்ணத்தை மேற்கொண்டவர்கள் மூடர்கள் அல்லவா? தண்ணீரில் சந்திரன் பிரதிபிம்பத்தை காணும் போது தண்ணீரை கர்த்தா என்று எண்ணலாமா? ஆனால் தண்ணீர் இல்லாவிட்டால் பிரதிபிம்பம் ஏற்படாது. எவ்விதமான சம்பந்தம்தான் ஆன்மாவுக்கும் சிருஷ்டிக்கும் இருப்பது? சிருஷ்டி நியதியை தழுவியும் நியதி சிருஷ்டியை தழுவியும் விஸ்தரிக்கின்றன. இவைகளில் கர்த்தா போக்தா என்பன ஏற்படுவதைப் போலவே அழிவையும் அடைகின்றன. இந்த நடையில் என் விருப்புக்கோ வெறுப்புக்கோ இடம் ஏது? நியதியை நிலைநாட்டுவதே நம் கடமை. உங்கள் புத்திரன் விஷயத்தை கவனிக்க ஒவ்வொருவருக்கும் 2 சரீரம் இருப்பது நீர் அறிவீர். அதாவது பூத சரீரமும் மனோசரீரமும். சுக்கிரனின் மனோசரீரத்தைக் கொண்டு மகா சங்கல்பத்தை அடைந்தவனாய் தன் இஷ்டம் போல் பல கர்மங்களை மேற்கொண்டு பல ஜன்மங்களை எடுத்து 4 சதுரயுகத்தை கழித்தான். அவன் செய்த வினைப்பயன்களை அவன் அனுபவிக்கலானான். தற்சமயம் பிராமண குமாரனாகவும் அபூர்வ ஞானத்தை அடைந்தவனாகவும் இருக்கிறான். உம்முடைய ஞானக்கண்ணால் பார்த்தால் நீர் அவனை அறியலாம் என்று யமன் சொல்லுகிறார். இங்கே ஒரு கருத்தை கவனிக்க வேண்டியிருக்கிறது. பிருகுமுனிவரின் மகனாக இருந்தவன் சுக்கிரன். அந்த சுக்கிரன் தனக்கு ஏற்பட்ட ஆசைகள் காரணமாக தேகத்தை விட்டு நீங்கி பற்பல விதமான பிறவிகளையும் எடுத்து விட்டான். அதன் பிறகு வேறொரு இடத்திலே ஒரு பிராமணனாக பிறந்து அதி உன்னதமான ஞானத்தை பெற்றவனாக திகழ்ந்து கொண்டிருக்கிறான். இந்த உடல் என்பது வந்து செல்லக்கூடிய கூடை அல்லாது இது நிரந்தரமானதல்ல. மனம் என்பது வேறு. இந்த உடல் இந்த மனத்திற்கு சொந்தமானது இல்லை. இந்த மனம் வேறு வேறு உடல்களை எடுத்தபடியாகவே பயணிக்கிறது. எனவே மனம் என்பது ஜீவனுடைய வெளிப்பாடே அல்லாது வேறல்ல. ஞானபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் அருளியதைப் போல ஜீவனுடைய வெளிப்பாடாகிய ஜீவசக்தியாகிய வாயுதான் மனமாக இருக்கிறது. எனவே ஜீவன் அவ்வப்போது தன்னுடைய உடல்களை மாற்றிக்கொண்டே இருக்கிறது. இங்கே ஒரு கருத்தை யமன் சொல்லியிருந்தார். விஷ்ணு, ருத்ரன், சிவன் என்று யாரும் என்னுடைய கணக்கிற்கு தப்ப முடியாது என்று. உண்மையிலேயே யமன் என்று ஒருவன் இருக்கிறானா? அவன் சிவனைக் காட்டிலும் வலிமையானவனா என்றெல்லாம் கேள்விகள் எழக்கூடும். இங்கே யமன் என்று சொல்லப்பட்டது பராபரத்தின் தத்துவத்தை குறிக்கிறது. பராபரத்தின் தத்துவத்திலே மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டேதான் இருக்கும். நேற்று இருந்தது இன்று இல்லை, இன்று இருப்பது நாளை இருக்கப் போவதில்லை. இது மாறிக்கொண்டேதான் இருக்கும். ஆன்மாக்கள் பராபரத்திலிருந்து வெளிப்பட்டு வந்தன. அந்த ஆன்மாக்கள் இடைவிடாது பிறவிகளை எடுத்தபடியாகவே இருக்கின்றன. பிறவிகள் வேண்டாம் என்கிற நிலையை அடைய விரும்பும் போது ஆன்மாக்கள் தத்தமது சொந்த அறிவை கொண்டு ஆராய்ந்து பார்த்து யோக தவத்திலே ஈடுபட்டு தன்னை உயர்த்தி கொண்டு மறுபடியும் பெறவாத நிலையை பெற முடியும். விரும்பினால் மறுபடியும் பிறப்பதற்கும் வாய்ப்பிருக்கிறது. இது ஒரு தொடர் சங்கிலி. இந்த சங்கிலியிலிருந்து எவரும் விடுபட முடியாது. உங்கள் மகனாக இருக்கக்கூடிய சுக்கிரன் இப்போது எங்கே பிறந்திருக்கிறான் என்பதை உங்கள் ஞான திருஷ்டியின் மூலமாக பார்த்து அறிந்து கொள்ளுங்கள் என்று யமன் குறிப்பிடுகிறான். இது மிகவும் முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு கருத்தாக இருக்கிறது. வசிஷ்டர் சொல்லுகிறார். இப்படி யமன் சொல்லி முடித்ததும் பிருகுமுனிவர் சற்று கண்ணை மூடி தியானித்து தன் புத்திரன் இருக்கும் இடம், நிலை எல்லாம் உணர்ந்து பிறகு கண்ணை விழித்து காலபுருஷனை பார்த்துச் சொன்னார். நீங்கள் சொன்னதெல்லாம் சத்தியமே. நான் செய்யத் துணிந்தது பெரும் தவறாகும். அவசரத்தால் மதி இழந்தேன். ஆனால் என்னைப் போல் பூத உடலை தாங்குபவர்களுக்கு இதுவே நியதி. எவ்வளவு அறிவாளியாக இருந்தும் இவ்வித சந்தர்ப்பங்களில் மனோவிகாரமடைந்து நாங்கள் மதியை இழக்கிறோம். கர்த்தா போக்தா என்ற உணர்ச்சி வெகுகாலம் வேரூன்றினதால் மனத்தில் இருந்து கொண்டே இருக்கிறது. அது எங்களுக்கு ஏற்பட்ட நியதி. நான் இப்பொழுது சவங்கா நதிக்கரையில் தபசில் இருக்கும் என் மகனைக் கண்டேன். மேலும் சகல பிராணிகளுக்கும் உள்ள 2 சரீரங்களில் மனதுதான் சம்சாரமாகிய தோற்றத்தை நடத்தி வருகிறது என்றும் மனதே ஜகத்தாக வியாபித்து நிற்பதையும் நன்கு இப்போது அறிந்தேன் என்று குறிப்பிடுகிறார். இங்கே ஒரு கருத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் உறங்குகிற போது ஒவ்வொரு நாளும் பற்பல விதமான கனவுகளை காண்கிறோம். அந்த கனவுகளிலே வாழ்ந்திருக்கும் வரையிலும் அந்த கனவு உண்மை என்று கருதுகிறோம். கனவு நீங்கி வெளித்தெளிந்த பிறகு இந்த உடலிலே மறுபடியும் விழிக்கிறோம். இந்த உடல் உண்மை
கண்டது கனவு என்று நாம் ஆறுதல் கொள்கிறோம். ஆனால் ஞானிகள் மகான்களின் கூற்று வேறு விதமாக இருக்கிறது. நாம் இப்போது வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த உடல் வாழ்க்கை என்பதும் சொப்பன வாழ்க்கைதான். இந்த கனவு நீங்கும் போதுதான் இது சொப்பனம் என்கிற உண்மை நமக்கு புரிய வரும் என்று குறிப்பிடுகிறார்கள். உண்மையில் ஆத்மாக்கள் தத்தமது நிலையிலே இருந்து சுயமாக சிந்தித்து புலன்கள் சார்ந்த இந்த உலக பற்றுக்களை துறக்க முயல வேண்டும். இதற்கு தூய வழிகாட்டியாக இருப்பது ஞானிகள் மகான்களுடைய உபதேசங்களாக இருக்கும் என்பதையும் அறிந்திருக்க வேண்டும். மேலும் வசிஷ்டர் சொல்கிறார், காலத்திற்கு அதிபதியானவன் இதை கேட்டு ஆமோதித்து பிறகு பிருகுமுனிவருக்கு உபதேசம் செய்தார். குடத்தில் உள்ள ஆகாசத்திற்கு குடம் எவ்வளவு ஆதாரமோ அவ்வளவுதான் இந்த மனதாகிய ஜீவனுக்கு பூத உடலும். மனத்தின் செயல் மனனம் செய்வதே. இப்படி செய்து தன்னை விஸ்தரித்துக் கொள்ளுகிறது. மனம் ஏற்படும் நிலையில் பேதமும் கூடவே ஏற்படுகிறது. பேதம்தான் மனமாகும். பேதம் அதிகரிப்பதால் தான் பிரபஞ்சமும் விஸ்தரிக்கின்றது. பொருட்கள் மனத்தின் பாவனைகளாகும். பாவிக்கப்பட்டது போல் அனுபவத்தை மனம் அடைகிறது. ஆகவே பாவனை, பொருள், அனுபவம் இம்மூன்றும் ஸ்திதியிலும் மனம்தான் வெவ்வேறு சொரூபமாக தோற்றத்தை கொடுக்கிறது. பதார்த்தங்களின் தன்மைகளும் உஷ்ணம், சீதளம் என்பவைகளும் மனத்தின் உணர்ச்சிகளைத் தவிர வேறில்லை. ஆகையால் மனதின்றி பிரபஞ்சம் இல்லை. மனது பிரம்மத்தில் ஏற்பட்ட பேதம். பேதம் ஒழிந்தால் சம்சாரம் அடங்கும். இந்த மனம் என்னும் தோற்றத்தால் பந்தப்பட்டவர்களே அசுரர்கள், மானிடர்கள், தேவர்களும். இவர்களில் ஒருவருக்கொருவர் உள்ள வித்தியாசம் பந்தத்தன்மையில். ஆகவே எல்லோரும் பந்தத்தால் பீடிக்கப்பட்டவர்களாகும். பிரம்மா, ருத்ரன், ஹரி உட்பட இவர்களுடைய கதியும் பரிதவிக்கப்பட்டதாகும். ஆகையால் இவர்களின் பதவியை அடைவதிலும் பிரயோஜனம் இல்லை. அடைய வேண்டிய பதவி அந்த பரமபதம் ஒன்றே. இவ்வாறு வசிஷ்டர் குறிப்பிடுகிறார். இங்கே ஒரு ஆழமான கருத்தை நாம் புரிந்தாக வேண்டியிருக்கிறது. இந்த மானுட உடல் வாழ்க்கையிலே நாம் பூண்டு வந்திருக்கக்கூடிய இந்த மானுட உடல் என்பது இந்த உடலுக்கே உண்டான இயற்கையான சுபாவங்களை மனதிலே செலுத்தத்தான் செய்கிறது. கண்கள் பார்க்கின்றன, காதுகள் கேட்கின்றன, நாசி நுகர்கிறது, வாய் சுவைக்கிறது, சருமம் இன்ப துன்பங்களை அனுபவிக்கிறது. இப்படி புலன்கள் வழியாக சார்ந்து இருக்கக்கூடிய இந்த உலகத்தோடு இணைந்த வாழ்க்கையை வாழ்ந்தாக வேண்டியது இந்த உடலுக்கு கொடுக்கப்பட்ட நியதியாகிறது. அது காரணமாகவே மகா ஞானியாக இருந்தாலும் கூட பிருகுமுனிவர் தன்னுடைய புத்திரபாசத்தின் காரணமாக எவராலும் ஏதும் செய்ய முடியாத காலபுருஷனை ஸ்தபிக்க முற்பட்டார். காலபுருஷன் கொடுத்த விளக்கத்தை அறிந்தான பிறகு அவர் தெளிந்தார். அப்போது பிருகுமுனிவர் சொன்ன வார்த்தை, நான் ஞானியாக இருந்தும் இந்த உடல் என்னை முட்டாளாக்கிவிட்டது என்று சொன்ன கருத்துக்களையும் நாம் பார்த்தோம். உண்மையை சொல்வதென்றால் பகவான் ஸ்ரீராமர் விஷ்ணுவின் அவதாரம் என்று போற்றப்பட்டாலும் கூட சாதாரண மனிதனுக்கு இருந்த அத்தனை சுபாவங்களும் ராமனுக்கும் இருந்தன என்பதை பற்றி நாம் ராமகாதையிலே பார்க்கிறோம். தன் மனைவியை ராவணன் கவர்ந்து சென்றான பிறகு மனைவியை பிரிந்த வேதனையிலே ராமன் அழுகிறான். தன் தந்தை இறந்தான பிறகு தந்தை மீது கொண்டிருந்த பற்றுதல் மற்றும் பாசம் காரணமாக ராமன் அழுகிறான். தன் சகோதரனை பிரிந்த போதும் அழுகிறான். போர்க்களத்திலே லக்ஷ்மணன் ராவணனுடைய அஸ்திரத்தின் காரணமாக மயக்கமுற்று வீழ்ந்தபோது தம்பி இறந்து விட்டானோ என்று எண்ணி அழுகிறான். அவதாரமாக இருந்தாலும் மனிதனாக பிறந்துவிட்டால் மனிதனுக்கு ஏற்படக்கூடிய அத்தனை விதமான இன்ப துன்பங்களும் குணபேதங்களும் ஏற்பட்டுத்தான் தீரும் என்கிற கருத்தை இங்கே வசிஷ்டர் சொல்லியதை நாம் பார்த்தோம். உண்மை அப்படித்தான். எத்தனைதான் மகா ஞானியாக நாம் நம்மை மாற்றிக்கொள்ள முயன்றாலும் கூட இந்த உடலின் தன்மை காரணமாக அதன் தத்துவம் நம் உள்ளே பாயத்தான் செய்கிறது. இதை எளிதாக பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொன்ன கருத்துக்களோடு ஒப்பிட்டு பார்த்தால் சரியாக இருக்கும். பூண்டு வேக வைத்த பாத்திரத்தை எத்தனைதான் தேய்த்து கழுவினாலும் பூண்டின் மனம் சிறிதளவு அதிலே இருக்கத்தான் செய்யும். பெருங்காயம் போட்டு வைத்த பெட்டியை எத்தனைதான் கழுவினாலும் அதிலே பெருங்காயத்தின் மனம் இருக்கத்தான் செய்யும். இந்த மனித உடலுக்கென்று சில சுபாவங்கள் இருக்கின்றன. ஆசை, கோபம், காமம், இப்படி பற்பல விதமான குணங்கள். இவை நம் எத்தனை முயற்சிகளையும் மீறி மேலும் மேலும் தன் செயல்பாட்டை காட்டிக்கொண்டேதான் இருக்கிறது. ஆனால் இவற்றையெல்லாம் கடந்து திடவைராக்கியம் என்கிற மன உறுதியின் மூலமாக விவேகத்தை கொண்டு
நாம் இந்த உலக வாழ்க்கையை வென்றெடுத்தாக வேண்டும். இதைத்தான் இன்று நாம் பார்த்த வசிஷ்ட மகாமுனிவருடைய உபதேசம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. நல்லது சகோதர சகோதரிகளே, மீண்டும் அடுத்த பதிவிலே உங்களை சந்திக்கிறேன். அதுவரையிலும் நன்றி, வணக்கம்.